12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் இடைத்தேர்வு மாதிரி வினா கேள்வித்தாள் இது 45 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் 1:30 நேரத்திற்கு எழுதுகின்ற வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகள் எல்லாமே மிகவும் முக்கியமாக எந்தெந்த பகுதிகளில் இருந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதை அருகிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக பலவுள் தெரிக, அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 7 கேள்விகள். இதில் இந்தந்த கேள்விகள் எந்தெந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்வி என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதில் இருக்கின்ற அத்தனை கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள். ஒவ்வொரு கேள்வியுமே ஆண்டு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 7 பலவுள் தெரிக கேள்வி இருக்கின்றது. உரிமை தாகம் என்னும் கதை எழுதியவர் யார் என்ற ஒரு கேள்வி. 5வது கேள்வி, இது புத்தகத்தினுடைய உள்ளிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நெல்லை தென்றல் என்னும் நூல் என்ன வகையான நூல் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் புத்தகத்தினுடைய உள்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அவ்வாறெனில் உயிர்மெய் குரல் எழுத்துக்கள் எத்தனை? இதுவும் இது புத்தகத்தின் கேள்வி. சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம், மார்ச் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. எனவே இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். அதன் பிறகு எவையேனும் 2னுக்கு விடை தருக என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இது செய்யுள் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மூன்று கேள்விகளும் செய்யுள் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டவை. இந்த 3க்கு 2னத்துக்கு விடை நீங்கள் தர வேண்டும். நகரப்பட்ட இது எந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கவிஞர் சிற்பி, இது எந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. நெடுநாள் வாடை பொருள் விளக்கம் தருக. அடுத்ததாக எவையேனும் 2னுக்கு விடை தருக என்ற கேள்வி. இது உரைநடை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் முக்கியமான கேள்விகள். 3 கேள்விகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 3மே ஆண்டு பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்ததாக எவையேனும் 4னுக்கு மட்டும் விடை தருக என்ற கேள்வி இருக்கின்றது. எவையேனும் 4னுக்கு மட்டும். இது மொழிபெயர்ச்சியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கப்பட்டிருக்கின்றது. பகுபத உறுப்பிலக்கணமும் எந்தெந்த ஆண்டுகளில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட உள்ளன என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எவையேனும் 2னுக்கு விடை தருக, இது 4 மதிப்பெண் கேள்வி. ஒரு செய்யுள் பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இந்த கேள்வி செய்யுள் பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. 3 கேள்விகள். இந்த கேள்வி எந்த ஆண்டுகளிலெல்லாம் இவை கேட்கப்பட்டிருக்கின்றன என்று அதையும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக எவையேனும் 1னுக்கு மட்டும் விடை தருக, 6 மதிப்பெண் கேள்வி. 2னும் கேட்கப்பட்டு இருக்கு. அதன் பிறகு மீண்டும் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. இது உரைநடையையும் கடிதம் துணைப்பாடத்திலிருந்தும் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு அடிபெறலாமல் செய்யுளில் எழுதுக என்பதற்கு இவ்வாறு இந்த கேள்வித்தாள் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய அடுத்த மாதிரியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.